ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச நிருபேண பரார்த்திஷீலோ போக்தும் விருதஸ்ச நிருபேண பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச நிருபேண பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் போக்தும் விருதஸ்ச நிருபேண பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அத்தக பிறகு பாரணதினே ஒரு துவாதசி பாரணை தினத்தில் பவதர்ச்சனாந்தே தங்களுடைய பூஜை முடிகின்ற வேளையில் துர்வாசசா முனினா துர்வாச முனிவர் தத்ர அங்கு அஸ்ய பவனம் பிரபேதே அந்த மன்னனோட மாளிகைக்கு வந்தார். நிருபேண அரசனால் போக்தும் விருதகாச்ச உணவு உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். பரார்த்தி சீலக சக பிறரை துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்ட அந்த முனிவர், அதாவது துர்வாசர், நியமான் நித்தியகர்மானுஷ்டானங்களை விதாஸ்யன் செய்வதற்காக யமுனாம் யமுனைக்கு மந்தம் ஜகாம மெதுவாகச் சென்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் விருதஸ்ச நிருபேண பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன். பாரணை செய்ய வேண்டிய தினத்தில், அதாவது அன்னைக்கு துவாதசி, ஏகாதசி உபவாசமெல்லாம் முடித்து துவாதசி அன்று காலை திருவாராதனமெல்லாம் செய்து முடிச்சுட்டார் அம்பரீஷர். பாரணை செய்ய வேண்டிய சமயம், அதாவது உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அந்த தருணத்தில் துர்வாச முனிவர் அம்பரீஷனோட அரண்மனைக்கு வந்தார். அதித்தி, அதுவும் பெரிய முனிவர். அந்த துர்வாசர் வந்ததுனால அம்பரீஷன் அவரை ரொம்ப மரியாதையாக வரவேற்று அதித்தியாக வரித்து அவரை வணங்கி உணவு உண்ணுமாறு வேண்டிக் கொண்டான். ஆனால் துர்வாச முனி எப்படிப்பட்டவர்? பரார்த்தி சீலோங்கிறார் பட்டத்ரி. பரன பிற, ஆர்த்தின்னா துன்பம், அதாவது அடுத்த வாளுக்கு ஏதாவது துன்பம் கொடுக்கறத வழக்கமாக கொண்டவர் துர்வாசர். அதிக கோபம், உடனே சாபம் கொடுத்தல், இதெல்லாம் எப்பவுமே செய்யக்கூடியவர் துர்வாசமுனி. அம்பரீஷன் உணவை உண்ணுமாறு வேண்டிக் கொண்டதும் யமுனைக்கு சென்று அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு வந்து உணவருந்துவதாக கூறிவிட்டு துர்வாசர் ரொம்ப மெதுவாக யமுனையை நோக்கி சென்றார் என்று பட்டத்ரி கூறுகிறார்.